அந்த இசைக்கலைஞர்களோட பழைய அனுபவத்தை சொல்லுங்கள். தர்புகா சிவா, சந்தோஷ் நாராயணன். நாங்கள் எல்லாமே ஒன்றா பயணித்தவங்க தான். அந்த அனுபவம்லாம் இன்னும் மறக்க முடியாது. அது ஒரு அனுபவமும் பசுமையான அனுபவம் தான். இப்போல்லாம் மீது தனி இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அதிகமாக இல்லாத நேரம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோங்க. ஒரு சின்ன பேண்டு அவர் தர்புகா அவர் வந்து கிட்டார் வச்சு பேஸ் கிட்டார் வச்சுக்குவார். அவர் சந்தோஷ் சார் வந்து ஒரு கீபோர்டு வச்சுக்குவார். பிரதீப் அவர் ஒரு கிட்டார் வச்சுக்கிடுவார். எங்கிட்ட ட்ரம்மரு எல்லாமே ஒரு செட்டப்பாக தான் இருக்கும். அந்தோனியின் பார்ட்டின்னு பேர் வச்சதே சந்தியா இவர் நம்ம பிரதீப் தான். நம்ம மலேசியாவோ சிங்கப்பூரில் போயிருக்கும்போது அப்படியே பேசிகிட்டே இருக்கிற லாபங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் அது மாதிரி பூர்வான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் அது மாதிரி தனி ஃபோக்கில் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அந்தோனியின் பார்ட்டின்னு வச்சதே அவர் பிரதீப் தான். ஆமாம், நாங்கள் பயணிக்கும்போது தான் அப்போ அவர் பிரதீப் அவங்க கல்யாணி எல்லாமே அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டம் நாங்கள் பயணிச்சது. இதே நான் சிங்கப்பூரில் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரும்ல, அது ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம். ஆமாம், அது உள்ளர வந்து அந்த இது கொம்புமாக இருக்கும். அதுக்குள்ள தான் அந்த ஸ்டேஜ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு 3/4 மணி நேரம் நானும் ஒரு சந்தோஷ் நாராயணன் மட்டும். அவர் லேப்டாப் வச்சுக்கிட்டாரு, நான் ஒரு உரிமை வச்சுக்கிட்டேன். 3/4 மணி நேரம் அந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சோம். அப்பா நான் அவ்வளோக்கு ஒன்றா பழகினாலாம் கிடையாது. அப்போ தான் பேண்டில் பழகிட்டு தான். அந்த 3/4 மணி நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னு அவருக்கும் தெரியாது, அவர் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் 2 பேருமே சமாளித்தோம். அது இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள். அது நான் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக வரணும்னு ஆசைப்பட்றேன்னா இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். அவர் பால் ஜேக்கப் சார் லேப்டாப்பை திறந்து வச்சு உலகம் முழுதும் உள்ள இந்த இண்டிபெண்டன்ட் இசைக்கலைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க. சில ஊரில் பார்த்தா கையிலே தாளம் போட்டு ஒரு இது அமைக்கிறாங்க, சில ஊரில் பார்த்தா காலில் தாளம் போட்டு இது பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த இசையை தேடி உலகம்லாம் எங்கேயே போயிட்டுருக்கு. நம்ம கலைக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இருக்கா, அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்களா, அப்போ ஏன் நம்ம அதை முறைப்படுத்தக்கூடாது, நம்ம ஏன் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு தான் நான் இப்போ உள்ளே இறங்கி போயிட்டுருக்கிறேன். ஆனால் இழப்புகள் இருந்தாலும் பொறுப்புகள் வந்து அதோட நிறையா இருக்குது. உங்களுடைய நெருங்கிய நண்பரான சந்தோஷ் நாராயண இசையிலேயே அதுக்கப்புறம் பாடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சது? நிறையா படிச்சு. எப்படி இருந்தது அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில்? அவர் அப்போ எப்படி இருந்தார், இப்போ அப்படி தான் இருக்கிறாரு. இன்னைக்கு இப்போ அவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் ஆகிட்டார். அப்படி ஆகிட்டார். நாங்கள் ஆரம்பத்தில் என்ன பழகணுமோ அதே தான். நான் கூட கொஞ்சம் கூச்சப்படுவேன். சார் அப்படின்னு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பெரிய அப்படின்னு இருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு போய் பாட்டு பாடிட்டு வந்தேன். பாடிட்டு வந்து அப்புறம் அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே வந்தார். அப்படி உட்காந்து பாடிட்டு இருக்கேன். தட்டிட்டு என்னண்ணே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி விட ஆரம்பிச்சிட்டாரு. பிடிச்சி விட்டு இங்கெல்லாம் வச்சு எந்திரிங்கண்ணே சொல்லிட்டு என்னோட கூட வந்து அப்படியே ஆச்சரியம் பார்த்து நிற்கிறாப்புல என் மேனேஜர். ஃபுல்லாக எல்லாத்தையும் பிடிச்சி விட்டு நல்லா அடிக்கடி போய் மசாஜ் பண்ணுங்கண்ணே, இன்றைக்கெல்லாம் ஓடி உழைக்கிறவங்க கஷ்டப்படுற மனுஷன் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஜாலியான டைப். என் பழகிற இசையமைப்பாளர் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருப்பேன். நான் குழந்தை மாதிரி தான் இருப்பேன். நம்ம சின்ன வயசாக நினச்சிக்கிறது.